Hello friends, welcome to Kumari Special. இன்னைக்கு Therachi மீன் கறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Therachi மீன்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இங்கிலீஷ்ல இத ரே ஃபிஷ் னு சொல்லுவாங்க. சில ஏரியாஸ்ல இத திருக்க மீன்னு சொல்லுவாங்க. இங்க கன்னியாகுமரி ஏரியாஸை பொறுத்தவரை இத Therachi மீன்னு சொல்லுவாங்க. இந்த Therachi மீனை தேங்காய் அரைச்சு வைக்கலாம் இல்லனா தேங்காய் இல்லாம வைக்கலாம். இன்னைக்கு தேங்காய் யூஸ் பண்ணாம எப்படி ரொம்ப டேஸ்டா Therachi மீன் கறி பண்ணலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியா Therachi மீன் கறி பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம். Therachi மீன் கறி பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவு Therachi மீன் எடுத்துர்க்கேன். Therachi மீனை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அத மஞ்சளும் உப்பும் கலந்து தண்ணியில நல்லா கழுவி எடுத்துருங்க. அப்ப அந்த மீன்ல உள்ள வளவளப்பு தன்மை ஸ்மெல் எல்லாமே போயிடும். இனி Therachi மீன் குழம்புக்கு தேவையான மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாம லைட்டா துருதுருன்னு அரைச்சு எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா துருதுருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு மண் சட்டியில ஒரு 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு வெடிச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை போட்டு அந்த எண்ணெயில நல்லா பொரிய விடலாம். கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அதுல அரைச்சு வச்ச மசாலாவை போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடை போறது வரை நல்லா வதக்கிடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாடை போனதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி வத்தல் பொடி. உங்ககிட்ட காஷ்மீரி வத்தல் பொடி இல்லைன்னா சாதாரணமான வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவையெல்லாம் ஒரு 1-2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியில் 1 கப் அளவு தண்ணி விட்டு புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மீனோட அளவு பொறுத்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கழுவி வச்ச Therachi மீன் துண்டுகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 12 இருந்து 15 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி உப்பு காரம் 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போடாமல் ரொம்ப ஈஸியாக Therachi மீன் கறி ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சுவையான Therachi மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இந்த Therachi மீன் கறியை நீங்கள் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது செமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.